Hey guys, welcome to Graceland Lectures. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக் தெர்மோடைனமிக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய டேர்ம்ஸ் சிஸ்டம், சரௌண்டிங், யூனிவர்ஸ். இது மூணுத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு லைக் ஒரு டெஸ்ட் டியூப், ஒரு பீக்கர் அந்த மாதிரி இருக்கலாம். சரௌண்டிங்ஸ்னால் அதை சுற்றி இருக்கிறது சரௌண்டிங்ஸ். ஸோ சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் சேர்ந்து யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங் இது யூனிவர்ஸ். ஸோ சிஸ்டம் அப்படின்னு என்னென்னா அது ஒரு பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். சரௌண்டிங் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ் அரவுண்ட் த சிஸ்டம். நெக்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் என்னென்னு பார்க்கலாம். 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டமில் எனர்ஜி அதுக்கப்புறமா மேட்டர் ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பீக்கரில் ஒரு வாட்டர் வச்சுருக்கும் போது பீக்கருக்கு லிட் இல்லாத போது அது ஓப்பன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதில் எனர்ஜியும் வெளியே போகும், மேட்டரும் வெளியே போகும். நெக்ஸ்ட் க்ளோஸ் சிஸ்டம். இதில் மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது, ஆனால் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பீக்கரில் ஹாட் வாட்டர் இருந்ததுன்னா அதோட மேட்டர் வெளியே போகாது, ஏன்னா அது க்ளோஸ் பீக்கர். ஆனால் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி வெளியே போகும். நெக்ஸ்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். இது ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெர்மோஸ் ஃப்ளாஸ்க். அதில் ஹீட்டும் வெளியே போகாது, அதாவது எனர்ஜியும் வெளியே போகாது, மேட்டரும் வெளியே போகாது. ஸோ நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அண்ட் மேட்டர். நெக்ஸ்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஸ்பெசிஃபைட் அட் அன் கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் பை த பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் ஈச் பாயிண்ட் மாஸ். ஸோ அதுதான் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட் அண்ட் நாட் த பாத். பாத்தை அது டிபெண்ட் பண்ணாது. அதோடது என்னென்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி இதெல்லாமே ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேட் வேரியபிள்ஸ் பார்க்கலாம். வேரியபிள்ஸ் இந்த நேம் வச்சே தெரியும், அந்த குவான்டிட்டிஸ் வேரி ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் அமௌண்ட் என். இது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா அதோட பல்க் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க ஸ்டேட் வேரியபிள்ஸை. நெக்ஸ்ட் இன்டர்னல் எனர்ஜி யூ, அதாவது யூ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி இது சம் ஆஃப் எலக்ட்ரானிக் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி. இந்த எல்லா எனர்ஜியோட சம் தான் இன்டர்னல் எனர்ஜி. ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணுற பாயிண்ட் என்னென்னா கிராவிடேஷ்னல் எனர்ஜி இன்டர்னல் எனர்ஜிலேயே ஒரு பார்ட்டாக வராது. ஸோ இன்டர்னல் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா அது போக போக அதை வச்சு தான் டிரைவ் பண்ணி நம்மளுக்கு நிறையா ஃபார்முலாஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் அப்படின்னா என்னென்னா லைக் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எவ்வளோ ஒர்க் டன் அப்படிங்கிறது அந்த ஒர்க், சேஞ்ச் இன் எனர்ஜி. நெக்ஸ்ட் நம்ம ஹீட் பற்றி பார்க்கலாம். ஹீட் எனர்ஜியை Q அப்படிங்கிற ஒரு இதை வச்சு டெபிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்க்கும்போது இந்த பார் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டமில் ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது ஒர்க் டன் இஸ் லெஸ் தென் 0.
ஒருவேளை ஒர்க் வந்து டன் ஆன் த சிஸ்டம்னா ஒர்க் டன் வந்து greater than 0. நெக்ஸ்ட் ஹீட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ சிஸ்டம்லேருந்து ஹீட் வந்து வெளியே போச்சுன்னா அது லாஜிக்கலாக நம்மளுக்கு புரியும். ஹீட் எனர்ஜி வந்து less than 0 இருக்கும். அதுக்கப்புறமா ஹீட் வந்து ஆட் ஆச்சுன்னா ஹீட் எனர்ஜி வந்து greater than 0 இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து ரொம்ப ஈஸி தான். அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனர்ஜி கேன் neither be created nor be destroyed but can be changed from one form to another. இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஐசோதெர்மல். ஸோ ஐசோனா சேம், தெர்மல்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அது வந்து ஐசோதெர்மல். நெக்ஸ்ட் அடியாபேட்டிக். அடியாபேட்டிக் ப்ராசஸ் வந்து என்னென்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுதான் அடியாபேட்டிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஐசோபாரிக் ப்ராசஸ். இது வந்து டெம்பரேச்சர் ஐசோதெர்மல்னால் வந்து டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம். ஸோ இது ஐசோபாரிக். ஐசோனா சேம்னு அர்த்தம், பாரிக்னா ப்ரெஷர்னு அர்த்தம். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். நெக்ஸ்ட் ஐசோகோரிக், கான்ஸ்டன்ட் வால்யூம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் சைக்ளிக் ப்ராசஸ். இதில் வந்து இந்த ஸ்டேட் வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் வந்து சேமாக இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து சைக்ளிக்னு பேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவர்சிபிள் அண்ட் இரிவர்சிபிள் ப்ராசஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ். இதில் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும். எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும். பட் ஆனால் இரிவர்சிபிள் ப்ராசஸ் பார்க்கும்போது அது ஒரு சிங்கிள் ஸ்டெப்பாக இருக்கும். அந்த இனிஷியல் அண்ட் ஃபைனல் அது மட்டும் தான் ஈக்குலிபிரியமில் இருக்கும். இது வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது, ஏன்னா இது ரிவர்சிபிள். கொஞ்சம் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ரிவர்சிபிள் ப்ராசஸ் இஸ் இமேஜினரி, இரிவர்சிபிள் ப்ராசஸ் இஸ் ரியல். இதில் வந்து எல்லா ஸ்டெப்ஸுமே ஈக்குலிபிரியமில் இருக்கும். வெறும் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் மட்டும்தான் இரிவர்சிபிள் ப்ராசஸில் வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கும். ரிவர்சிபிள் ப்ராசஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோவாக இருக்கும். இரிவர்சிபிள் ப்ராசஸ் பார்க்கும்போது ஒரு மெஷரபிள் ஸ்பீடில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னென்னா அது வந்து அமௌண்ட் ஆஃப் மேட்டர் வந்து டிபெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அமௌண்ட் ஆஃப் மேட்டர்னால் வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், என்தால்பி, என்ட்ரோபி, மாஸ், இன்டர்னல் எனர்ஜி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இது எல்லாமே வந்து லைக் அந்த குவான்டிட்டி மேட்டரோட குவான்டிட்டியில் வந்து டிபெண்ட் ஆகும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அந்த மாதிரி இல்லை, அது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அதோட இது என்னென்னா ப்ரெஷர், டெம்பரேச்சர், டென்சிட்டி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், விஸ்காசிட்டி அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிபி அண்ட் சிவி என்னென்னு பார்க்கலாம். சிபி சிவி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சி வந்து கெப்பாசிட்டி ஆஃப் ஹீட் வென் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட் தான் சிபி. அதுக்கப்புறமா கெப்பாசிட்டி ஆஃப் ஹீட் வென் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் வந்து சிவி. ஸோ இது ரெண்டோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் தான். சிபி மைனஸ் சிவி இஸ் ஈக்குவல் டு ஆர். இதான் இதோட ரிலேஷன். இதை வச்சு நம்ம நிறைய ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து காமா இஸ் ஈக்குவல் டு சிபி பை சிவி. இந்த ஃபார்முலா என்னென்னா ரேஷியோ ஆஃப் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. இது வந்து நம்மளுக்கு அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸஸ் பற்றி நம்மளுக்கு புரிகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த டேபிளில் வேல்யூ ஆஃப் சிபி, வேல்யூ ஆஃப் சிவி, அதுக்கப்புறமா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, அப்புறமா அதோட அட்டாமிசிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாமிசிட்டி வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் சிபி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு வேரியபிளை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க நீட்டில். ஸோ வந்து நம்ம மோனோ அட்டாமிக்
அந்த கேஸஸ்க்கு வந்து வேல்யூ ஆஃப் சிபி வந்து 5R/2 இருக்கும். வேல்யூ ஆஃப் சிவி வந்து 3/2R இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 1.66 கிடைக்குது காமா வேல்யூ, அதாவது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி வேல்யூ. நெக்ஸ்ட் டயாட்டமிக் கேஸஸ்க்கு வந்து வேல்யூ ஆஃப் சிபி 7R/2 இருக்கும். வேல்யூ ஆஃப் சிவி வந்து 5R/2 இருக்கும். ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1.40 இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரையாட்டமிக் கேஸஸ், அதில் வந்து வேல்யூ ஆஃப் சிபி வந்து 4R இருக்கும். வேல்யூ ஆஃப் சிவி வந்து 3R இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போது 1.33 நம்மளுக்கு வந்து மோலார் ஹீட் கெப்பாசிட்டியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். There is an exact equivalence between the various forms of energies involved, but it provides no information concerning the spontaneity. இந்த ப்ராசஸில் வந்து அவங்க என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, அந்த ஸ்பான்டேனிட்டி அதை தான் வந்து அவங்க புரிய வைக்கிறாங்க. ஸோ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு அந்த பேர் கேட்கும்போது லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அது இல்லை. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டாகவும் இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோவாகவும் இருக்கலாம். ஸோ அதான் வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் என்தால்பி சேஞ்ச் வந்து நம்ம பார்க்கலாம் அண்ட் ஸ்பான்டேனிட்டி, இது ரெண்டுத்துக்கும் கிராஃப் வந்து நம்ம பார்க்கலாம். என்தால்பி வந்து ஹெச்சில் தான் டினோட் பண்ணுவாங்க. ஸோ என்தால்பியை வந்து ஒய் ஆக்சஸ்லேயும் ஸ்பான்டேனிட்டியை வந்து எக்ஸ் ஆக்சஸ்லேயும் வந்து அவங்க கிராஃப்க்கு வந்து பிளாட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபார் ரியாக்டன்ஸ் வந்து மேலே வந்து வேல்யூ ஹையாக இருக்குது, ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து லெஸ்ஸாக வந்து கேப் இருக்குது. ஸோ இதுதான் என்தால்பி டயக்ராம் ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ்க்கு என்னென்னு பார்க்கலாம். இது வந்து கிராஃப் அப்படியே உல்டாவாக இருக்கும், பட் ஆனால் கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் வந்து டச் ஆகிருக்கும். இது வந்து சேஞ்ச் இன் ஹெச், அதாவது சேஞ்ச் இன் என்தால்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்தால்பி டயக்ராம் ஆஃப் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ட்ரோபி. இது வந்து எஸ் அந்த வேரியபிளோட டினோட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் யூஸ் டு மெஷர் எக்ஸ்டென்ட் ஆஃப் டிஸார்டர் ஆர் ரேண்டம்னஸ். ரொம்ப சிம்பிள். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் ஃபைனல் மைனஸ் எஸ் இனிஷியல், இதுதான் ஃபார்முலா. இது வந்து ரேஷியோ ஆஃப் ஹீட் அப்சார்ப்ட் பை த சிஸ்டம் ஐசோதெர்மலி அண்ட் ரிவர்சிபிள் டு த டெம்பரேச்சர் அட் விச் இட் இஸ் அப்சார்ப்ட். நம்ம வந்து இதில் வந்து நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ டெல்டா எஸ், அதாவது சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து Q/T, ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா. இப்போ வந்து டெல்டா எஸ்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் போது நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ், அதாவது கிரேட்டர் தென் 0வாக இருக்கும்போது ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டெல்டா எஸ்ஸோட வேல்யூ வந்து 0ஓட லெஸ்ஸாக இருக்கும்போது, அதாவது நெகட்டிவாக இருக்கும்போது நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டெல்டா எஸ் வந்து ஈக்குவல் டு 0 இருக்கும்போது ஈக்குலிபிரியமில் இருக்கும் இந்த ப்ராசஸ். நம்ம வந்து இன்னொரு டேபிளில் வந்து நம்ம ப்ரீஃபாக வந்து இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து ஜியால் டினோட் பண்ணுவாங்க. டெல்டா ஜி வந்து சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னா டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஸோ டெல்டா ஹெச் வந்து என்தால்பி, டெல்டா எஸ் வந்து என்ட்ரோபி. ஸோ சிம்பிள். இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருக்கும் போது அது ஸ்பான்டேனியஸாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும் போது நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். இது வந்து அப்படியே என்ட்ரோபிக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டேபிளில் நம்ம ப்ராசஸ் சைன் ஆஃப் டெல்டா எஸ் அண்ட் சைன் ஆஃப் டெல்டா ஜி என்னன்னு பார்க்க முடியுது. அப்படியே உல்டாவாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன்.
சைன் ஆஃப் என்ட்ரோபி அதுக்கப்புறம் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பார்க்கும்போது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு பாசிட்டிவாக இருக்குது என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு நெகட்டிவாக இருக்குது. நான் ஸ்பான்டேனியஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஈக்குலியம் வந்து ரெண்டுமே 0 தான், பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்காது. நெக்ஸ்ட் டேபிள் தான் ரொம்ப ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன். லைக் அதில் வந்து என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இது மூணோட இது மூணோட சைன் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா அதோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 6 இது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இது பார்க்கலாம். மூணுமே நெகட்டிவாக இருக்கும் போது என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். மூணுமே நெகட்டிவாக இருக்கும் போது அது வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும் ரியாக்ஷன் அட் லோ டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் மூணுமே பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே ஆப்போசிட் நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்க்கலாம். ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும். நெக்ஸ்ட் அதையோட உல்ட்டா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும் போது ரியாக்ஷன் வந்து நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 டைப்ஸ் பார்க்கலாம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படி இருக்கும் போது நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இருக்கும். ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு இதை பேஸ்டாக நிறைய கொஷின்ஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேபிள். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.